ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம cloud கம்ப்யூட்டிங்னா என்ன, ஒரு யூசர் எதுக்காக cloud கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணணும், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் cloud கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னா என்னன்ட்டு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அண்ட் நாட் ஒன்லி தட், நான் ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் cloud கம்ப்யூட்டிங்லாம் கற்றுக்கிறப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸா இல்லை சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸான்ற கொஷின்லாம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Now, starting with what is cloud computing? Cloud computing na on-demand accessing of computing resources over internet. நம்ம இன்டர்நெட் மூலயமா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறது தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போது கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ்னால் என்ன? கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் ஆர் நத்திங் பட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபியூ அண்ட் மெமரி, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், இதெல்லாமே தான் வந்து கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ். இந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸை வந்து ஒரு பர்சனால் இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியறது தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். அண்ட் எஸ், நான் போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி கம்ப்யூட் லைக் வர்ச்சுவல் மெஷின்ஸ், கண்டெய்னர்ஸ், சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், டேட்டாபேசஸ், செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டிலாம் தான் வந்து கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ். Now coming to the main question, எதுக்காக ஒரு பர்சன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். லெட்ஸே நான் வந்து ஒரு டெவலப்பர், ஓகேங்களா? நான் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேல்குலேட்டர்னு எடுத்துப்போமே. இந்த கேல்குலேட்டரை நான் ஜாவான்ற ஒரு லாங்குவேஜ் வச்சு பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் என்னோட சிஸ்டமில் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வேறு யாராச்சும் ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சின்னா டேரெக்டாக என்னோட சிஸ்டமில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நான் வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா யூஸருமே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவை வந்து வெப் சர்வர், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், கடைக்கு போயிட்டு ஒரு வெப் சர்வர் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. வெப் சர்வர் வாங்கிட்டு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிவிட்டு என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணிவிடுவேன். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு யூஆர்எல் எடுப்பேன், பப்ளிக் யூஆர்எல். ஒரு யூஆர்எல் எடுத்து இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேர்ல்டு வைடில் இருக்க பீப்புளுக்கோ சப்ளை பண்ணிட்டுனா அவங்க இந்த யூஆர்எல்லாம் எப்போ ஹிட் பண்ணுறாங்களோ என்னோடய சர்வீஸ் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் வந்து வேர்ல்டு வைடில் இருக்க பீப்புளுக்கெலாம் வந்து என்னால் தர முடியும், ஓகேங்களா? இது பேர் தான் வந்து ஆன் ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரிமைஸ். பட் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை இனிஷியல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நீங்கள் சர்வருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நாட் ஒன்லி தட், நீங்கள் சர்வர் வச்சுட்டோடனே இந்த யூஆர்எல் வந்து ஹேக்கர்ஸ்க்கெலாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா உங்களோட சர்வர் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன்லாம் நீங்கள் தான் டேக்கர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஐடி எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு இருக்கணும், இல்லை ஐடி எக்ஸ்பர்டைஸ் உள்ள பீப்புள் வந்து நீங்கள் பார்த்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லிமிட்டட் ஆக்சஸ் அண்ட் ரிமோட் கொலாபரேஷன். அப்படின்னா லெட்ஸே நான் வந்து ஒரு டெவலப்பர், நீங்கள் ஒரு டெவலப்பர், ஓகேங்களா? இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒரு கான்செப்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் டெவலப் பண்ணுவீங்க, நான் என்னோடய லேப்டாப்பில் டெவலப் பண்ணுவேன். அப்போது இங்கே சிங்கே இருக்காது இல்லையா? நீங்கள் வந்து சென்னையில் உட்காந்து உங்கள் லேப்டாப்பில் டெவலப் பண்ணுறீங்கன்னா, நான் இங்கே பாண்டிச்சேரியில் உட்காந்துட்டு என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் ஒரு கோட் டெவலப் பண்ணிருப்பேன். ஸோ கொலாபரேஷனே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கோடு எழுதுவீங்க, நான் பாட்டுக்கு ஒரு கோடு எழுதிட்டு இருப்பேன். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் நாட் ஒன்லி தட், லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டி. லெட்ஸே என்னோட அப்ளிகேஷன் வந்து நல்லா வைரல் ஆகிட்டு நிறைய சைன்இன்ஸ் வருதுன்னா, இப்போ ஒரு சர்வர் ஃபுல்லாகிற பட்சத்தில் வந்து நான் இன்னொரு சர்வர் வந்து நானே வாங்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும். அண்ட் எஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸ்லாம் தான் வந்து ஆக்சுவல் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய லேண்ட் அக்வயர் பண்ணி டேட்டா சென்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் லைக் திஸ், ஓகேங்களா? அண்ட் அவங்களே வந்து பவர் சப்ளை 24/7 பார்த்துக்கிறதா இருக்கட்டும், கூலிங் சிஸ்டம்லாம் அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அண்ட் டேட்டா அண்ட் செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன், எவ்ரி திங் வில் பி மெயின்டைன்டு பை க்ளவுட் ப்ரொவைடர்ஸே. இப்போ நீங்கள் உங்களோட வேலை என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவைப்படுதோ இல்லை எவ்வளோ கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்நெட் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் எஸ், இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் வந்து பிக்கஸ்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். அண்ட் அட் தி டாப்பில் வந்து அமேசான் இருக்கிறாங்க. தென் கம்ஸ் தி மைக்ரோசாஃப்ட், அஷ்யூர் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த கூகுள். இங்கே சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்க்குறப்ப தான் ஒன்று சொல்லணும்னு தோணுது. சேல்ஸ்ஃபோர்ஸ் தான் வந்து 1999 ஃபர்ஸ்ட் க்ளவுட் பேஸ்டு சிஆர்எம்ஏ லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பட் 1999க்கு முன்னாடி சீபல்னு ஒரு சிஆர்எம் இருந்துச்சு. அந்த சிஆர்எம் வந்து க்ளவுட் பேஸ்டு இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து சீபல் யூஸ் பண்ணணும்னா அவங்களோட சிஸ்டமில் வந்து இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சிஆர்எம்மில் ஸ்டோர் ஆகிற டேட்டாலாம் வந்து அவங்களே ஆன் ப்ரமைஸில் ஸ்டோரேஜ் சர்வர் அண்ட் வெப் சர்வர்லாம் வாங்கிட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண சேல்ஸ்ஃபோர்ஸ் தான் வந்து க்ளவுட் சிஆர்எம் என்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் தட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் currently the Salesforce is being the number one CRM in the world. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து ப்ராட் கேட்டகரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக பிரிச்சுட்டாங்க. நீங்கள் ஒன்றுன்னா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இல்லை, பட் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ். இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்லாம் வந்து கடைசியாக ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் தேவை வெர்சஸ் உங்களோட க்ளவுட் ப்ரொவைடர் எவ்வளோ கண்ட்ரோல் எடுத்துக்கணும் என்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணனாலே உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுது, இல்லை நீங்கள் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்டிங் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். லெட்ஸே நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அண்ட் உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு அப்ளிகேஷன், கால்குலேட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் நீங்கள் டெவலப்மெண்ட் டீம் ஆஸ் வெல் அஸ் ஆப்ரேஷன் டீம் ரெண்டு டீமும் வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் கோ வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸில் வந்து யூ கெட் மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃபுல் கண்ட்ரோல். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. இஃப் சம்திங் கோஸ் ராங் யூ ஆர் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். க்ளவுட் ப்ரொவைடர் வந்து ஜஸ்ட்டு ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களோட ஆப்ரேஷன் டீம் வந்து தேவையான பிளாக்ஸ் லைக் வர்ச்சுவல் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாமே வந்து உங்களோட ஆப்ரேஷன் டீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் யோர் டெவலப்மெண்ட் டீம் வந்து கோடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னரில் டெப்ளாய் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் வந்து அமேசானோடைய EC2 அண்ட் கூகுளோடைய கம்ப்யூட் இன்ஜின் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரோடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். நான் கோயிங் டு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அண்ட் லெட்ஸ் எ கம்பெனி பி அண்ட் அவங்களுக்கும் வந்து கால்குலேட்டர் ஆப் தான் பில்ட் பண்ணணும். பட் அவங்கக்கிட்ட ஆப்ரேஷன் டீம் இல்லை, ஆனால் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது. இந்த பட்சத்தில் வந்து நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ன்ற ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஆகும்னா, க்ளவுட் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆப்ரேஷன் டீம் முன்னாடி பண்ண வேலையை ஆல்ரெடி பண்ணி ரெடிமேடாக ஒரு கண்டெய்னராக வச்சுருப்பாங்க. அந்த கண்டெய்னரில் உங்கள் டெவலப்பர் வந்து அந்த கோடு போட்டால் அந்த கோடு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசானோடைய எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அண்ட் ஹெரோகு அண்ட் கூகுள் ஆப் இன்ஜின். இதான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். தென் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். லெட்ஸே டேக் கம்பெனி சி, அவங்களுக்கும் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் தான் வேணும். பட் அவங்கக்கிட்ட டெவலப்பர்ஸும் இல்லை அண்ட் ஆப்ரேஷன் டீமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வேணும். அப்போ அவங்க என்ன சர்வீஸ் மாடல் சூஸ் பண்ணலான்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். வேற ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்ளீட் ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு யூஆர்எல் மூலயமா ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுன்னா அதுதான் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து மோஸ்ட்டாக சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். அண்ட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து ஜிமெயில், சிஆர்எம், ஃபோட்டோஷாப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அண்ட் நாட் ஓன்லி தட், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யூடியூப் அண்ட் ஃப்ரீயாக இருக்க சமயத்தில் விளையாடுற பப்ஜி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான். ஏன்? இது எல்லாமே வந்து ஆல்ரெடி யாரோ ஒரு பர்சன் டெவலப் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான். அண்ட் வீடியோ வந்து ஒரு 1 minute பாஸ் பண்ணி ஜஸ்ட் டேக் அ மொமெண்ட் டு அப்சர்வ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் ப்ரமைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பாஸ் அண்ட் சாஸ்.
இங்கே ப்ளூ கலரில் தெரியறதுலாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அண்ட் க்ரீன் கலரில் தெரியறதுலாம் வந்து க்ளவுட் ப்ரொவைடர் உங்களுக்காக மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோமோ, தேர் ஆர் ஆல்சோ சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் தான் வந்து செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ரிஸ்க். தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஆர் டேட்டா பிரீச்ட். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது ஒரு சர்வர். இந்த சர்வரில் டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ என்னோட டேட்டாலாம் வந்து ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேயும், உங்களோட டேட்டாலாம் வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதனால் என்னப்பா இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதோ ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வல்னரபிலிட்டியை வைடன் அப் பண்ணுதுன்னா, இஃப் இந்த வல்னரபிலிட்டி கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐ மீன் இந்த கம்ப்ளீட் சர்வர் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இந்த கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுற கிளைண்ட்டுமே சேர்ந்து அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே என்னோட சர்வீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி சிபியூ பவர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சர்வர் யூஸ் பண்ணுதுன்னா, மற்ற கிளைண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து லோ ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ். செகண்ட் வந்து வெண்டார் லாக்இன். வெண்டார் லாக்இன்னா என்ன? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஆல்ரெடி பைலப் ஆகிடுச்சு ஏடபிள்யூஎஸில். அண்ட் சர்டன் ரீசன்னால் நான் கூகுள் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சா அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. ஏன்னா வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் அண்ட் இட்ஸ் அ எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் ஒரு க்ளவுட் ப்ரொவைடர்லேருந்து இன்னொரு க்ளவுட் ப்ரொவைடர் போகிறதுக்கு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பிரடிக்டபிள் காஸ்ட். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க, பட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருந்துட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துட்டீங்கன்னா, இது வந்து சைலண்ட்டாக உங்களோட ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், இது வந்து நம்மளோட சர்வர் இல்லை, யாரோ ஒருத்தவங்க வந்து மெயின்டைன் பண்ணுற சர்வரை நம்மளுடைய ப்ரைவசியான டேட்டாலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் லைக் அ லிமிட்டட் கண்ட்ரோல் அண்ட் விசிபிலிட்டி. இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். Can a single tool or platform act as more than one cloud service model? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸா இல்லை சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸான்ட்டு. ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் யூஸிங் த சிஸ்டம். இப்போ நான் ஒரு டெவலப்பர்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஏன்? சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து சர்டன் டூல்ஸ் லைக் ஃப்ளோஸ், அபெக்ஸ் அண்ட் எல்டபிள்யூசி ஃப்ரேம் ஒர்க்லாம் சப்போர்ட் பண்ணும். இப்போ இதெல்லாம் வச்சு என்னால் ஒரு கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் வந்து என்னால் பில்ட் பண்ண முடியும். அப்போ இது வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். தெர் இஸ் அ கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் இருக்க ஃபீச்சர் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும், பட் அடிஷ்னலாக என்னால் டெப்ளாயும் பண்ண முடியும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பட் லெட்ஸே ஒரு சேல்ஸ் ரெப் இருக்காங்க, அவங்க வந்து லாகின் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்களுடைய ப்ராடக்ட் தான் டேரெக்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் எந்த ஒரு கோட் டெப்ளாய்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அண்ட் எஸ் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளியராக க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, எதுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் தேவைப்படுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஆஸ் வெல் அஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மோர் தென் ஒன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அண்டரில் லை ஆகுமான்ற கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம கிளியராக ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போது இதை தாண்டி நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா, ஐ டூ ஹாவ் சர்டன் பாயிண்டர்ஸ் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் மோர் அண்ட் பாண்டர். இந்த டுட்டோரியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸ் லைக் ஹவு டேட்டா சென்டர்ஸ் வில் பி ஆக்சுவலி லுக்கிங் லைக்லாம் பார்த்தேன். இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். ப்ளீஸ் டு செக் அவுட். தேங்க்ஸ் கைஸ்.